Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி போட வேண்டிய வீடியோ நம்ம கொஞ்சம் லேட்டா கடைசியா நம்ம வந்து போட்டுருக்கோம். என்ன காரணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது டேஞ்சியர் vlogs அப்படிங்கற ஒரு பாப்புலரான ஒரு YouTube சேனல் 1 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கற விஷயம் தான். நான் என்ன நினைச்சேன்னா சரி அவங்க சேனல்காரங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லட்டும் அத பத்தி அதுக்கு அப்புறமா வீடியோ போடலாம்னு நினைச்சேன். அவங்க என்ன காரணம் அப்படினு சொல்லுவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுவரையிலும் அத பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. நம்மளா வந்து ஏதாவது ஒண்ண யோசிச்சிக்கிட்டு அப்படி கெஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா சரியா வராதுல. அதனால தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த தவறுனால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லுவோம். சில நேரம் நம்மள அறியாமல கூட அது வந்து நடந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செகண்ட் சேனல் இன்னொரு டேஞ்சர் கேமராமேன் அப்படிங்கிறது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்குறது மாதிரி எனக்கு தெரியல. அந்த லோகோ எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. மேபி இவங்களோட கண்ட்ரோல்ல அது வந்து சரியா இல்ல அப்படினு நினைக்கிறேன். பாதி கண்ட்ரோல் வேணா இருக்கலாம். எனிவே நம்ம வந்து வேண்டக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சேனலை வந்து கஷ்டப்பட்டு ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 1 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஸோ அந்த அளவு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேனல் வந்து ரொம்ப சீக்கிரமே அவங்க கையில் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு சில அவேர்னஸ் டிப்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட சேனல் வந்து ஹேக் ஆகி போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு சிலது நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சிருக்கோம். இங்கே மொபைல் ஃபோனில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூடியூப் சேனல் வச்சிருப்போம். அதே இதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், எல்லாமே இருக்கும். சில நேரங்களில் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு ஏதாவது வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புவாங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃப்ரெண்டு தானே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துருவோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ நாள் தான் ஒரு நாள் 2 நாள் தான் இதுக்கு டைம் இருக்குது, நீங்கள் உடனே வாங்கினீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணுமா இதை கிளிக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி இருக்கும். இப்படி நிறைய சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து போட்டிருப்பாங்க. நம்மளும் உடனே வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் அனுப்பினாரு அப்படிங்கிறது. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெண்டோட அவர் கிரியேட் பண்ணதே கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஃபார்வர்டு வேற யாரோ பண்ணதை அவர் நமக்கு வந்து அனுப்பியிருப்பாரு. இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா இதை வந்து ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பண்ணி அனுப்பியிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நம்மளோட டோட்டல் டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எல்லாமே போன உடனே அவங்க வந்து ஹேக் பண்ணுவாங்க அப்படி கிடையாது. அவங்க கூட அதை வந்து என்னைக்காவது வந்து காசுக்காகவோ எதுக்காக வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட அவங்க வந்து அதை வித்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நம்மளோட இதை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனே வந்து நடக்கும் 100% வந்து இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை. பட் இதுவும் ஒரு வாய்ப்பு, இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக ஃபோனில் வந்து மெசேஜஸ் நிறைய வரும். அதில் வந்து நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வரும். ஏதாவது ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி பாருங்கன்னு. சேம் தான். ஸோ அந்த மாதிரிப்பட்ட லிங்கையும் நம்ம வந்து கிளிக் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு ஸ்லாப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா இங்கே போய் எடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அந்த லிங்க் வந்து கொடுப்பாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க இது வந்து கரெக்ட் தான், ஜென்யூன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்து நம்மளும் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாமே வச்சுப்போம். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருக்குமே நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் வரதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இதுலேயுமே நம்ம வந்து அந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் டோட்டலி அவங்ககிட்ட வந்து போயிடும். அவங்களுமே இன்னொரு பார்ட்டி கிட்ட தேர்ட் பார்ட்டி கிட்ட அதை விற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம ஃபியூச்சரில் நம்மளோட சேனலுக்கு வந்து இந்த மாதிரி ஹேக் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம நினைப்போம் நம்ம தான் எந்த தப்புமே பண்ணலைன்னு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நம்பகத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நம்ம வெளியில இருந்தெல்லாம் வேறு ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் நம்ம மொபைலுக்கு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நிறைய டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி போட்டோம்னா அதுலேயே நமக்கு நிறைய பிரச்சனை வரும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்மளோட மொபைலில் எவ்வளவு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி போடுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஆபத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியும் நம்ம எந்த ஒரு ஆப் எடுத்து போட்டாலும் அது நம்மகிட்ட கேட்கும். நான் வந்து உன்னோட வந்து SD கார்டில் இருக்கிறத பார்ப்பேன், உன்னோட காண்டாக்டை பார்ப்பேன், உன்னோட மைக்ரோஃபோன் ஆக்டிவேட் பண்ணுவேன், கேமரா பண்ணுவேன், அப்படின்னு நிறைய விஷயம் வரும். நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்மளே ஓகே அப்படின்னு தான் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நேரங்களையும் அவங்க எல்லாருமே உடனே வந்து அதை தப்பை செய்வாங்க அப்படின்னு கிடையாது. பட் அதுலேயுமே ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காசுக்காக வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வேற யாருக்காவது செல் பண்ணலாம், ஏதாவது நடக்கலாம். ஸோ இதனால கூட நம்மளோட சேனல்ஸுக்கு வந்து ஏதாவது ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்ச வர நம்ம தேவையில்லாமல் நமக்கு வந்து ஃபோனில் வந்து அது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஜ் எப்படி இருந்தாலும் சரி எந்த ஒரு லிங்கையும் நம்ம வந்து கிளிக் பண்ணவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஆப் எல்லாம் நம்மளோட மொபைலில் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எடுத்து போடவே கூடாது. நமக்கு எது வந்து ரொம்ப வேணுமோ அது மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு வேறு ஏதாவது மொபைல் வச்சுட்டு அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் சேனல் ரன் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது இல்லாத விஷயங்கள் நம்ம வந்து போடாமல் இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கட்டாயமாக நம்ம எல்லாருமே பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணினா கூட சில நேரங்களில் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்குமே காரணம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் தான். நம்மள அறியாமலே நம்ம நிறைய தவறு செஞ்சிருப்போம்ல, அதனால தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக சொல்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளோட சேனலை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.